இந்த மாதிரி படங்கள்லாம் ரீசெண்டா வைக்கும்போது காதல் ஒரு படம் டைட்டில் வைக்கும்போது இவ்வளவு நாள் காதல் படங்கள் எடுத்து காதல் ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையாங்கிற மாதிரி தோணும் நமக்கு. ஒரு 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 ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலா இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நிறைய போலீஸ் ஒரு டைட்டில் இருக்கும். ரொம்ப சாதாரணமான ஒரு டைட்டில் பட் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, இல்லை யாரும் யோசிக்க மாட்டாங்க. ரெட்டத்தலை ஆக்சுவலி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். அதோட டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்கு. எனவே உங்களோட மனநிலை தெரியும், ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு, பட் ரொம்ப பேசல. ப்ரொடக்ஷன்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாபி அவரு, நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து மெசேஜ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமா மெசேஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம், இல்ல வந்து எப்படி போயிட்டு இருக்கு, படம் எல்லாம் வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு காலா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இருக்கும், மேக்சிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளவுதான் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லயுமே அவர் வந்து ஒரு சாங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்றாரு, மெசேஜ் பண்றாரு. ஸோ ஒரு நான் வழக்கமா அந்த கல்லாவில் உட்காந்து காசு வாங்கி போடுறவங்கிறதும் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதை விட நான் நம்புறது என்னன்னா, ஒரு கடைநிலை ஊழியனோட கை கொடுத்து அந்த ப்ராசஸ் பெருசாகிறாங்க இல்லையா, அது கீழே இருந்து ஒர்க் பண்றவங்க உண்மையாவே ஒரு பெரிய முதலாளி. அந்த வகையில வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி. ஏன்னா எல்லா ப்ராசஸ்லயும் அவர் கூட இருக்கிறாரு. அது ஒரு நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம சில டைம்லாம் போனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் மெசேஜ் பண்றதுனால ரொம்ப டவுன் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்களுடைய அவங்களோட வைப் இருக்கும். அது அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு மனோசாரா இருக்கட்டும், பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அது ரொம்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு வைபா இருக்கும். ஸோ மனோ அவரு அவர் எனக்கு அனுப்புற மெசேஜ் நான் இப்போ வந்து நான் தான் சொன்னேன், அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அது மொத்தத்துக்கு இந்த படமா இருந்தது. இதுக்கு மேலே பண்ண டிமாண்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷன்ல கூட நான் சொன்னேன், ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு 50% ஒரு கதை இருந்தாலே போதுங்க. அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து 100% கதையெல்லாம் தேவை. ஒரு 50% கதை, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிற அந்த ஒரு விதம் தான். பேலன்ஸ் ஒரு 50%ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி நான் நம்புறேன். இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், பாதி பேருக்கு நம்பாம கூட இருக்கலாம். பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தா ஒரு படம் சத்தியமா ஹிட் ஆகும். ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை, பயங்கரமான படம், ஆனா ஹிட் ஆகாம போயிருக்கு. ஓரளவுக்கு டீசென்டான ஒரு கதை தான், ஆனா வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்பா இருக்கும். அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும் 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 வேலை பார்த்துருப்பாங்க, எவ்ரி டெக்னீஷியன். ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆயிருக்கு. இதை நான் வந்து மனசால சொல்றேன், சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லல. ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தா அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும் ஒர்க் பண்ணா அந்த படம் ஹிட் ஆயிரும். அந்த வகையில இந்த கம்பெனியில ஒர்க் இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படிதான் ஒர்க் பண்றாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கணும் தெரியும். இந்த படம் கட்டாயமா பெரிய அளவில் வரும். ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையா. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10-20 மினிட்ஸ் ஒரு ஒரு என்ன நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மியூசிக்கலா நல்ல சேலஞ்ச் இருக்கு இந்த படத்துல எனக்கு. பட் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாரும் வந்து அவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்குவாங்க வழக்கமா. பட் சாம்ஜேஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணுவாரு அப்படிங்கும் போது பாதி பேர் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, நேற்று கூட அவார்டு வாங்கினேன். அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்துல ஆர்டிஎக்ஸ் ஒரு படம் பண்ணேன், அதுல பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கொடுத்தாங்க. நீங்க நம்புங்க, அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். பட் அந்த ஃபங்க்ஷன்ல போய் உள்ள போற வரைக்கும் கூட்டு போன டிரைவர்ல இருந்து என்னை உள்ள கூட்டு போறவங்க, இல்ல அந்த ஸ்டேஜ்ல காம்பேர் பண்றவங்க யாருக்குமே நான் தான் சாம் சிஎஸ்ன்னு தெரியாது. அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது. நான் போக அசால்ட்டா போறேன், அவங்க போட்டோகிராஃபர்ஸ் இங்க இருக்கவங்களுக்கு கூட எனக்கு தெரியும், அங்க இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஸோ இதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு சாம் சிஎஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல, அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதுல சந்தோஷம் இருக்கு, ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது. ஸோ தமிழ்லையுமே பாத்தீங்கன்னா எவ்ரி ஒரு ஸ்பாட்டிஃபையோட பிளேலிஸ்டா இருக்கட்டும், எவ்ரி வீக், நான் சொல்றது எவ்ரி வீக் டாப் 10 சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழ்ல, அது என்னோட பாட்டு 2 பாட்டு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இது வந்து எல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லோல் பண்ணுவாங்க, பாட்டு வந்து அது எனக்கு பாட்டை பத்தி நம்ம வர படங்கள்லாம் வந்து தெரியும், கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படிதான் இருக்கும். ஸோ அதுல வந்து புது மியூசிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கா இல்லாம இருக்கா. பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். முக்கியமா இந்த படம், இதுல வந்து ஒரு கமர்ஷியலா எல்லாமே இருக்கு. எல்லா ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்கு. டைரக்டரை பத்தி சொல்லணும், ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எப்படின்னா, அவர் வந்து துரு 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 துருன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்றது, அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு பாட்டு பண்ணிடலாம். ஏன்னா அவர் அவ்வளவு அவ்வளவு விஷயங்களை வந்து கிரகிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஒரு ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்திருப்பாங்க, இந்த இது பார்த்திருப்பாங்க, வேற லாங்குவேஜ் ஒரு பாட்டு இப்படி நிறைய பார்த்து வந்து கிரகிச்சு வச்சு இல்ல, அதை கேட்கும் போது அவங்க குழந்தைத்தனமா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் கேட்கிற ஒரு இதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போது
பண்ணிட்டு அவர் காமிக்கும்போது பிரதர் தேங்க்ஸ் பிரதர் ஹிட், இந்த பாட்டு ஹிட் அப்படின்னாரு. உண்மையாவே சொல்றேன், இது வரைக்கும் எந்த பாட்டுமே நம்ம ஹிட் ஆயிரும் நினைச்சு நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஆத்மார்த்தமா ஒரு பாட்டு பண்ணுவோம், அது ஹிட் ஆகும், சில டைம் ஹிட் ஆகாம கூட போகும். ஆனா அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது அடுத்த பாட்டு போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உத்வேகம் இருந்துச்சு. அடுத்த பாட்டை கேட்டு அவர் சொன்னாரு, அந்த பாட்டு ஹிட் பிரதர், ஆனா இது அதை விட ஹிட் பிரதர் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கோம். எண்டாவது அது மக்கள் கையிலையும் உங்களுடைய காதுகள்ல நீங்க கேட்டு சொல்றதுதான் அது ஹிட்டா இல்லையான்னு. பட் ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு இருக்கு இந்த படத்துல. இந்த படம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கம்பெனியில நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி பண்ண டிமாண்டி காலனி அஜய் வந்திருக்காரு. ஸோ அதுவுமே ஃபைனல் அவுட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஒரு இப்ப ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலா ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். அது மியூசிக்கலாவும் சரி, விஷுவலாவும் சரி, அப்படி ஒரு பேய் படத்தை சொல்றேன். ஏன்னா காமெடி பேய் படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு 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 பயங்காட்டுற ஒரு படத்தை நம்ம வந்து பிரம்மாண்டமா பண்றதுங்கிறது ஒரு. ஸோ இந்த கம்பெனிக்கு யார் என்ன பண்ணாலும் அது அது சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். ஸோ இந்த படமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அருண்விஜய் சார், ஏன்னா அவர் கூட நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருமே எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஏதோ ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டோம், காசு வாங்கிட்டோம், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்ல அவரு. அவரு இன்னைக்கு வரைக்கும் அவரு ஏன் அவருடைய வெற்றியில அவர் எல்லா ப்ராஜெக்ட்லயும் அவர் பண்ற இன்வால்மெண்ட் ஆக்சுவலி எல்லா படத்துக்குமே அவர் கால் பண்ணுவாரு, பண்ணிட்டு எப்படி இருக்கு, என்னென்ன போயிட்டு இருக்கு எல்லாமே கேட்டே இருப்பாரு. அதை தாண்டி இந்த போஸ்டர் இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு ஃபீல் வருது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க இவ்வளவு 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 இதா தன்னை வந்து செதுக்கிக்கிறது இருக்கு இல்லையா. அதாவது இந்த ரஜினி சாரை வந்து ரம்யா அவங்க சொல்ற மாதிரி தான், வயசானாலும் அழகு அவருக்கு வயசு ஆகல ஆக்சுவலி. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் இப்படிதான் இருக்கு, இப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாரு. நான் இயற்கையில வந்து பார்க்கும்போதும் அப்படியே தான் இருந்தாரு, இப்படியும் அப்படியே தான் இருக்கிறாரு. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருந்தாரு. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் கூட நான் திரும்ப ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் brother. ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவர் ஆக்சுவலி. ஒரு ஹீரோவெல்லாம் எனக்கு தாண்டி அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மரா எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு கதையா ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இல்லை, அவரோட நடிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்றது, மற்றவங்க இதில் ஒர்க் பண்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த படம் கட்டாயமா பெரிய ஒரு லெவல்ல வெற்றி பெறும். நீங்களும் அதை பார்ப்பீங்க.